அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு எண்ணங்கள் நம் மனதில் நாம் உருவாக்கம் செய்து நல்லபடியாக இந்த தமிழர் திருநாளை கொண்டாடணும் அப்படின்றது தான் இந்த ஒரு அற்புதமான போகி. போகங்கள் நம் வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்றதும் இந்த போகியினுடைய ஒரு தாத்பரியமாக நமக்கு சொல்லுவாங்க. இன்றைய தினம் மிக மிக ஒரு அற்புதமான நாள். எதனால் அப்படின்னு கேட்டால், பௌர்ணமி இன்றைய தின இரவு நேரத்தில் இருக்குது. இன்றைய தினம் முழுவதுமே பௌர்ணமி இருக்குது. முதல் சிறப்பு, அதாவது ஒரு நாள் முழுவதும் இருந்து இரவிலும் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இருக்குது. அது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திர ஆதிக்கம் நிறைந்த நாள். அந்த நாளில் சந்திர பகவான் அந்த ஒரு பௌர்ணமி வருவது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த திங்கட்கிழமை ஈஸ்வரருக்கு உகந்த நாள். ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதுரை நட்சத்திரம் இன்றைய தினம் இருக்குது. போகி பண்டிகையும் இருக்குது. இப்படி 4 சிறப்புகள் இன்றைய தினம் இருக்குது. இதுவரை, அதாவது இதற்கு முன்பாக பல வருடங்களில் இல்லாததும் இனி பல வருடங்கள் கழித்துத்தான் இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை என்பது இருக்கும் அப்படின்னும் ஜோதிட வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த நாள் இந்த நாள். இந்த மாதிரி அற்புதம் நிறைந்த நாட்களில் ஸ்நான தான ஜப ஓமங்கள் செய்வது, பொதுவாகவே பௌர்ணமியில் நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் நமக்கு அக்ஷய பலனை தரும். இன்றைய தினம் செய்யும்போது அது அதிகப்படியான பலனை தரும். ஆன்மீக விஷயத்தில் ஒரு தீபம் ஏற்றுவது, கோவிலுக்கு போவது, சுவாமி கும்பிட்றது, ஸ்தோத்திர பாராயணங்கள் செய்வது, இன்றைய தினம் பௌர்ணமி மகாலட்சுமி பூஜை செய்வது, குபேர பூஜை செய்வது, ஈஸ்வரரை மாலை நேரத்தில் சென்று வழிபாடு செய்யுங்க. மாலையில் வீட்டில் லக்ஷ்மி பூஜையை செய்யுங்க. ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கங்க, இளம் சூடாக இருக்கின்ற பால் எடுத்துக்கங்க, மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாலை நைவேத்தியமாக வையுங்க. ஒரு வெற்றிலையை எடுத்துக்கங்க. அந்த வெற்றிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக நீங்கள் குங்குமம் எடுத்துக்கங்க. அந்த குங்குமத்தில் பால், அதாவது காய்ச்சாத பசும்பால் ஒரே ஒரு சொட்டு விட்டு அதை நல்லா குழைச்சிட்டு அதில் ஸ்வஸ்திக்க போடுங்க. முடிஞ்சால் பச்சை கற்பூரம் கூட அதில் போடலாம். போட்டு இந்த மாதிரி ஸ்வஸ்திக்க வரைஞ்சி தயார்கிட்ட வச்சுட்டு, அதற்கு பிறகு சந்திர பகவான் இன்றைய தினம் தெரிந்தாலும் தெரியல அப்படின்னாலும் சில இடங்களில் மழையாக இருக்குது, மேலே போயிட்டு நாம் சந்திர பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து ஹாரதி காட்டி பால் நைவேத்தியம் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்வஸ்திக் நாம் வரைஞ்ச அந்த வெற்றிலை அதற்கு மேலே வெள்ளிக்காயன் ஒரு தட்டில் வச்சு மழைப்படாத இடத்துல வையுங்க. உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ ஒரே ஒரு அந்த சந்திர பகவானினுடைய அந்த கதிர்கள் பட்டாலும் போதும். லைட்டாக வெளிச்சம் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல வச்சுடுங்க, போதும். மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அதை கொண்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு மறுபடியும் அதற்கு பிறகு பீரோவில் வையுங்க. இதன் மூலமாக மாதம் முழுவதும் பணவரவு அப்படின்றது, தடையில்லா பணவரவு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கொண்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நாம் பல வருடங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடமாக சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து செய்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இந்த பரிகாரம் செய்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு அற்புதமான பரிகாரம். ஸ்வஸ்திக் அப்படின்னாலே அந்த ஒரு சின்னம், அந்த ஒரு குறியீடு அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தானது அப்படின்னும், இந்த ஒரு பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவே விசேஷம் நிறைந்த நாள் அப்படின்னும், இந்த பௌர்ணமியில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்றதும் தான் இந்த ஒரு பரிகாரத்தினுடைய தாத்பரியம். பண வரவு தர்மமான விதத்தில் நாம் செய்கின்ற வேலையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பண வரவு ஏற்படும். எல்லாரும் செய்யுங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். பெரியவாச்சலம்.